வணக்கம். இந்த காணொளியில் நாம் காணவிருப்பது குரங்கணில் முட்டம் குடைவரை குகை கோயிலின் வரலாறு மற்றும் அந்த குகை கோயிலின் தனிச்சிறப்புகள். முதலில் இந்த குரங்கணில் முட்டம் குடைவரை குகை கோயிலின் வரலாற்று தகவல்களை காணலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டத்தில் உள்ள குரங்கணில் முட்டம் குடைவரை குகை கோயில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாறை குடைவரை குகை கோயில் ஆகும். இது பல்லவர் காலத்தை சேர்ந்தது. இங்குள்ள குரங்கணில் முட்டம் கிராமத்தில் தீர்த்தவாரி ஈஸ்வரர் அல்லது வாலீஸ்வரர் கோயில் மிகவும் புகழ்பெற்றது. குரங்கு, அணில், முட்டம் ஆகியன வழிபட்டதால் இந்த பெயர் பெற்றதாக நம்பப்படுகிறது. இந்த திருத்தலம் தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு திருத்தலங்களில் 6வது திருத்தலம் ஆகும். குரங்கணில் முட்டம் குடைவரை குகை கோயில் இந்திய தொல்லியல் ஆய்வகத்தால் பராமரிக்கப்படுகின்றது. இந்த குடைவரை குகை கோயில் அமைந்துள்ள பகுதியானது பல்லவபுரம் என்று அழைக்கப்பட்டுள்ளதாலும் இக்குடைவரை பல்லவர்களின் பாணியில் அமைந்துள்ளதாலும் இக்குடைவரை பல்லவர்களின் காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஆனால் இக்குடைவரையில் பல்லவர்களின் கல்வெட்டுக்கள் காணப்படவில்லை என்பதும் இங்கு ராஷ்டிரகூட மன்னன் கன்னரதேவன் காலத்தை சேர்ந்த சில கல்வெட்டுகள் காணப்படுகின்றன என்பதும் கூர்ந்து நோக்கத்தக்கது. குரங்கணில் முட்டம் குடைவரை குகை கோயில் மற்ற குடைவரை குகை கோயில்களிலிருந்து சற்றே மாறுபட்டது. காரணம், பிற குடைவரை குகை கோயில்கள் பூமி மட்டத்திற்கு மேற்புறத்திலோ அல்லது குன்றுகளிலோ குடையப்பட்டிருக்கும். ஆனால் இந்த குடைவரை குகை கோயில் தரை மட்டத்திற்கு கீழே குடையப்பட்டுள்ளது. இந்த குடைவரை சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முந்தைய குடைவரையாகும். தற்போது இந்த குடைவரை குகை கோயிலின் வடிவமைப்பு மற்றும் அதில் மறைந்துள்ள அதன் தனி சிறப்புகளின் தகவல்களை காணலாம். கிழக்கு திசையை நோக்கியுள்ள இந்த குகை கோயில் தரை மட்டத்திற்கு கீழ் உள்ளவாறு குடையப்பட்டுள்ளது. குகை கோயில் 3 திறப்புகளை கொண்டவாறு குடையப்பட்டுள்ளது. முதலில் முகமண்டபத்திற்குள் நுழையும் போது முகமண்டபத்தின் நடுவில் 2 முழு தூண்களும் பக்கவாட்டில் 2 அரை தூண்களும் உள்ளவாறு அமைக்கப்பட்டுள்ளது. முகமண்டபத்தின் 2 பக்கங்களிலும் வடக்கு மற்றும் தெற்கு ஆகிய 2 திசைகளிலும் 2 கருவறைகள் படிக்கட்டுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து முகமண்டபத்தை கடந்து அர்த்த மண்டபத்திற்குள் நுழையும் போதும் நடுவில் 2 முழு தூண்கள் பக்கவாட்டில் 2 அரை தூண்களும் உள்ளவாறு அமைக்கப்பட்டுள்ளது. முகமண்டபத்தில் உள்ளதைப் போலவே அர்த்த மண்டபத்திலும் வடக்கு மற்றும் தெற்கு ஆகிய 2 திசைகளிலும் 2 கருவறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த 2 கருவறைகளுக்கும் படிக்கட்டுகள் அமைக்கப்படவில்லை. இதற்கான காரணத்தை இந்த காணொளியின் கடைசியில் காண உள்ளோம்.
அர்த்த மண்டபத்தை அடுத்து கருவறை பகுதியில் கிழக்கு திசையை நோக்கியவாறு 3 கருவறைகள் படிக்கட்டுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இவை நடுவில் உள்ள கருவறை சிவனுக்கும், வடக்கு கருவறை விஷ்ணுவுக்கும், தெற்கு கருவறை பிரம்மாவிற்கும் அமைக்கப்பட்டுள்ளதை அறிய முடிகின்றது. இவ்வாறு இந்த குரங்கணில்முட்டம் கிராமத்தில் உள்ள குடைவரை குகை கோயில் அமைக்கப்பட்டுள்ளதற்கு காரணம் இவை செய்யாறு மற்றும் அதன் அருகில் உள்ள ஊர்களில் அமைக்கப்பட்டுள்ள திருக்கோவில்களை குறிப்பிடுகின்றன. அதை பற்றி தற்போது விரிவாக காணலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மற்றும் அனப்பத்தூர் கிராமம், திருமாகரல் கிராமம் ஆகிய ஊர்களில் நமது திருக்கோவில்களில் உள்ள அமைப்பை போலவே முகமண்டபம், அர்த்த மண்டபம் மற்றும் கருவறை ஆகிய பகுதிகளை குறிக்கும் வகையில் திருக்கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் திருமாகரல் மற்றும் திருப்புலிவனத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிவாலயங்கள் முகமண்டபத்தை குறிக்கும் வகையிலும், புரிசை மற்றும் அனப்பத்தூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிவாலயங்கள் அர்த்த மண்டபத்தை குறிப்பிடும் வகையிலும், செய்யாறு மற்றும் அதன் அருகில் அமைக்கப்பட்டுள்ள 8 சிவாலயங்கள் ஒரு கருவறையை குறிப்பிடும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அமைப்பானது குரங்கணில்முட்டம் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குடைவரை குகை கோயிலின் அமைப்பை குறிப்பிடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பில் புரிசை மற்றும் அனப்பத்தூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிவாலயங்கள் அர்த்த மண்டபத்தை குறிப்பிடுகின்றன என கூறியிருந்தேன். இந்த குரங்கணில்முட்டம் குடைவரையில் அர்த்த மண்டபத்தை குறிப்பிடும் புரிசை மற்றும் அனப்பத்தூர் கிராமத்தை குறிப்பிடும் கருவறைகளுக்கு மட்டும் படிகள் அமைக்கப்படாமல் உள்ளது. எனினும் முகமண்டபம் மற்றும் கருவறை பகுதிகளை குறிப்பிடும் அமைப்புகளுக்கு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு முகமண்டபத்தை குறிக்கும் திருமாகரல், திருப்புலிவனம் மற்றும் கருவறையில் மும்மூர்த்திகளை குறிப்பிடும் திருக்கோயிலான அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் ஆகிய இந்த 3 பகுதிகளையும் ஒன்றாக இணைத்து பார்க்கும்போது அதன் வான்வழி அளவு 54.93 கிலோமீட்டர் என்று வருகிறது. இந்த 54.93 கிலோமீட்டர் என்ற அளவு செய்யாறு மற்றும் அதனை சுற்றி உள்ள ஊர்களில் அமைக்கப்பட்டுள்ள ஏகபாத மூர்த்தியின் திருக்கோயில்களை குறிப்பிடும் வகையிலும் அமைக்கப்பட்டிருக்கலாம். காரணம், ஏகபாத மூர்த்தியின் அமைப்பின் மொத்த வான்வழி அளவு 544.41 கிலோமீட்டர் என வருகின்றது. மேலும் குரங்கணில்முட்டத்தில் உள்ள இந்த குகை கோயில் கோயில்களில் உள்ள கொடிமரத்தை குறிப்பிடும் வகையிலும் அமைக்கப்பட்டிருக்கலாம். பொதுவாக கோயில்களில் உள்ள கொடிமரத்தில் 4 பங்கு தரைக்கு மேலேயும் 1 பங்கு பூமிக்கு கீழே உள்ளவாறும் அமைக்கப்படும். அதேபோல மாமண்டூரில் உள்ள இந்த 4 குகை கோயில்கள் தரைக்கு மேலே உள்ளவாறும், குரங்கணில்முட்டத்தில் உள்ள இந்த குகை கோயில் தரைக்கு கீழே உள்ளவாறும் அமைக்கப்பட்டுள்ளது.